ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 8 ஆஃப் டூயிங் லீட் கோட் ப்ராப்ளம். நேற்று 2 பாயிண்டர்ஸ் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். அதில் 2 டைப்ஸ்க்குமே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்றைக்கும் நான் வந்து 2 பாயிண்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பண்ண போகிறோம். ஸோ அதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து 88 மார்ச் ஷார்ட் ஆஃப் அரே. அதில் வந்து நமக்கு வந்து 2 அரேஸ் கொடுத்துருப்பாங்க, nums 1 அண்ட் nums 2 அப்படி சொல்லிட்டு. அண்ட் அதோடு சேர்த்து m அண்ட் n அப்படிங்கிற இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. m வந்து என்ன டினோட் பண்ணும் அப்படின்னா வந்து nums 1ல் இருக்கிற வேல்யூஸை டினோட் பண்ணும். என்ன வேல்யூஸ் அப்படின்னா நான் ஜீரோ எலிமெண்ட் வேல்யூஸை டினோட் பண்ணும். nங்கிற வேல்யூ வந்து nums 2ஓட லென்த்தை வந்து டினோட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த 2 அரேயுமே num 1 அண்ட் num 2 அரே வந்து மர்ஜ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா num 1ல் 0 0ன்னு எலிமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எலிமெண்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி nums 2வை நம்ம வந்து மர்ஜ் பண்ணி அதை வந்து நம்ம அவுட்புட்டை சார்ட்டட் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும். இதில் பாருங்க, நான் சொன்ன மாதிரி 1 2 3ங்கிறது வேல்யூஸ். அந்த வேல்யூஸை டினோட் பண்ணுறது m. ஸோ m இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி nums 2ல் இருக்க 2 5 6 டினோட் பண்ணுறது n. ஸோ அதுக்கான வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம மர்ஜ் பண்ணி சார்ட்டட் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நோட் பேடில். இப்போ வந்து நான் வந்து இதுக்கும் நான் 2 அப்ரோச் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன வந்து நார்மல் அப்ரோச்சு. இது ஜஸ்ட்டு வந்து நார்மலாக யூஸ் பண்ணி போடுறது. இது வந்து 2 பாயிண்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இதில். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 2 டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். I வந்து 0, J வந்து 0. I எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா nums 1 அரேயோட இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி J எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா nums 2ஓட அரே இண்டெக்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இப்போ வந்து nums 1ல் இருக்க I வந்து எப்பப்பெல்லாம் 0வாக இருக்குதோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்போ தான் வந்து nums 2ல் இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன ஒன்றா ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இஃப் nums 1 of I வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா nums 1 of ith இண்டெக்ஸில் வந்து nums 2ஓட jth இண்டெக்ஸை நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐயும் 0 ஜேயும் 0வா. ஸோ வந்து 1 ஈக்குவல் டு 0வா, கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேட் ஆகி 2 ஈக்குவல் டு 0வா, கண்டிஷன் ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு 3 ஈக்குவல் டு 0வா, கண்டிஷன் ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு 4 ஈக்குவல் டு 0வா, 0 ஈக்குவல் டு 0வா, கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப் ரன் ஆகும். ஸோ nums ஆஃப் அந்த ith இண்டெக்ஸ் என்ன 4. ஸோ அந்த 4th இண்டெக்ஸில் வந்து நமக்கு வந்து 2 வந்து போய் ஆட் ஆயிரும். ஸோ அப்போ அரே எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐட்ரேட் ஆகி 5 வந்துடும். ஸோ அப்போயும் 0 ஈக்குவல் டு 0வா, ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து nums 2ல் இருக்க வேல்யூ 5 வந்து nums 1ல் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு I மறுபடியும் ஐட்ரேட் ஆகும். அப்போ பார்த்தா மறுபடியும் 0 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ ஆகி லாஸ்ட் எலிமெண்ட் 6ம் வந்து nums 1ல் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு வந்து சார்ட் பண்ணுறது மட்டும்தான் கண்டிஷன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு மெத்தடு, அரே சார்ட் ஆஃப் nums 1 போட்டோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் எப்படி மாறிடும்னா 1 2 2 3 5 6 மாறிடும். ஸோ இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் லீட் கோட்டில். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் A is equal to m plus nன்னு போட்டுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம nums 1ஓட லென்த்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இல்லைனா நம்ம டேரெக்டாக nums 1 டாட் லென்த்துன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லூப் போட்டுக்கிறேன். for int I is equal to 0, I less than A, I plus plus. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்போல்லாம் nums 1 of I வந்து 0வாக இருக்குதோ அப்போ வந்து nums 2ல் இருக்க Jயை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். int J is equal to 0. நெக்ஸ்ட்டு வந்து J plus plus பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி அரே சார்ட் ஆஃப் மெத்தட் போட்டு நான் சார்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரன் பண்ணி பார்த்தா எனக்கு 3 டெஸ்ட் கேஸஸுமே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் அப்ரோச் பார்ப்போம், 2 பாயிண்டர் கான்செப்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மேலே இருக்கிற அந்த இன்புட் அவுட்புட்டை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து லேட்டராக வெரிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 2 பாயிண்டர் கான்செப்ட்னால 2 நம்ம வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து லெஃப்ட்டு ரைட் ஒன்று வச்சுக்கிறேன். லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு n-1 அண்ட் ரைட் இஸ் ஈக்குவல் டு m-1. லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு m-1 அண்ட் ரைட் இஸ் ஈக்குவல் டு n-1. இது என்னன்னு கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இது வரைக்கும் ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற அப்ரோச் தானே பார்த்துருக்கோம். லைக் வந்து லெஃப்ட்டுமே 0 ரைட்டுமே 0 அப்படி சொல்லிட்டு. பட் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்லேருந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம்.
எதனாலன்னு கேட்டோன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து மூவ் பண்ணுறப்ப அந்த நம்ம வந்து எந்த அரேயில் ஸ்டோர் பண்ணணும், நம்ம சேம் அரேயில் ஸ்டோர் பண்ணணுங்கிறது தான் கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணுறப்ப நமக்கு வந்து நம்ஸ் 1ஓட அரேயில் இருக்க வேல்யூஸ் வந்து நமக்கு ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் எப்படி இருந்தாலும் ஜீரோஸ் இருக்கும். ஸோ அந்த ஜீரோஸை தானே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதையும் நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்காக நான் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு m-1, ரைட்டு வந்து n-1. லெஃப்ட்டு வந்து நம்ஸ் 1ஓட பாயிண்டர் குறிக்குது, ரைட்டு வந்து நம்ஸ் 2ல் இருக்க பாயிண்டர் குறிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் k இஸ் ஈக்குவல் டு m+n-1ன்னு வச்சுக்கிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், நம்ஸ் 1ல் ஸ்டோர் பண்ண போகிறோம். எந்த பொசிஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம், லாஸ்ட்டு பொசிஷனில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த லாஸ்ட்டு பொசிஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ m+n-1 போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதான் நான் கேன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இஃப் நம்ஸ் 1ல் இருக்க லெஃப்ட் வந்து நம் 2ல் இருக்க ரைட்டை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா, லைக் வந்து 3 வந்து 6ஐ விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து எது கிரேட்டராக இருக்குது, நம்ஸ் 1ல் இருக்கிற லெஃப்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ஸ் 1 ஆஃப் கேயில் போயிட்டு நான் நம்ஸ் 2 ஆஃப் ரைட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் 3யும் 6ம் கம்பேர் பண்ணுறேன். அப்படி கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு 3ஐ விட 6 தான் கிரேட்டர். ஸோ அப்போனா இஃப் கண்டிஷன் நடக்காது, எல்ஸ் கண்டிஷன் நடக்கும், தட் இஸ் ஸ்டெப் 4 நடக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்ஸ் ஆஃப் 5ல் போயிட்டு என்ன ஸ்டோர் ஆயிரும், 6 ஸ்டோர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து கேயை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறேனோ அந்த வேரியபிளை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ரைட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நான் ரைட்டு டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் வந்து 2லேருந்து 1ன்னு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறேன். 3 வந்து கிரேட்டர் தென் 5 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ எல்ஸ் ரன் ஆகும். ஸோ நம்ஸ் ஆஃப் 4ல் வந்து எனக்கு வந்து 5 ஸ்டோர் ஆயிரும். எப்படி அரே இருக்கும் அப்படின்னா 1 2 3 0 5 6ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரைட் டிக்ரிமெண்ட் ஆகி எனக்கு 0 வந்துடும். ஸோ நான் அப்போ வந்து பார்த்தோன்னா 3 கிரேட்டர் தென் 2 கண்டிஷன் ட்ரூ. அப்போனா நம்ஸ் ஆஃப் 3ல் போயிட்டு எனக்கு வந்து 3 ஸ்டோர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கே டிக்ரிமெண்ட் ஆகும். லெஃப்ட் வேரியபிள் ரிஸ்க்குனால லெஃப்ட் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ என்னோட நம்ஸ் ஆஃப் அரே எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 3 5 6ன்னு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் டிக்ரிமெண்ட் ஆகி எனக்கு வந்து 1ன்னு வந்துடும். அதே மாதிரி கே டிக்ரிமெண்ட் ஆகி 2ன்னு வந்துடும். இப்போது நம்ஸ் 1 ஆஃப் 1ல் என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 கிரேட்டர் தென் 2 கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ அப்போ நம்ஸ் ஆஃப் 2ல் போயிட்டு எனக்கு 2 ஸ்டோர் ஆயிரும். ஸோ நம்ஸ் ஆஃப் 2ல் போய் எனக்கு என்ன ஸ்டோர் ஆகும், 1 2 2 3 5 6 அப்படி ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து கே டிக்ரிமெண்ட் ஆயிரும், ரைட்டு டிக்ரிமெண்ட் ஆயிரும். எனக்கு ஃபைனல் அவுட்புட் ஆன்சர்ஸ் வந்துருச்சு. எனக்கு சார்ட்டடாகவும் வந்திருக்கு, அதே மாதிரி மர்ஜ் ஆகியும் வந்திருக்கு. இதுதான் நம்மளோட அவுட்புட்டு. ஸோ இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நான் லீட் கோடில் ஏற்கனவே போட்ட கோட்ஸை வந்து நான் மல்டிபிள் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இப்போ நான் சொன்ன மாதிரி 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லெஃப்ட்டு, இன்னொன்று ரைட்டு. ஸோ இன்ட்டு லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு m-1, இன்ட்டு ரைட் இஸ் ஈக்குவல் டு n-1. அண்ட் நான் சொன்ன மாதிரி கே இண்டெக்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இன்ட்டு கே இஸ் ஈக்குவல் டு m+n-1. ஸோ வைல் left greater than or equal to 0 and right greater than or equal to 0, இது வரைக்கும் நான் வந்து லூப்பை வந்து ரன் பண்ணுறேன். நான் while loop யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இஃப் நான் சொன்ன மாதிரி நம்ஸ் ஆஃப் 1 ஆஃப் லெஃப்ட் வந்து நம்ஸ் ஆஃப் 2 ஆஃப் ரைட்டை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா எது கிரேட்டர், நம்ஸ் 1 ஆஃப் லெஃப்ட். ஸோ நான் அதை ஆட் பண்ணி லெஃப்ட் டிக்ரிமெண்ட் அண்ட் கே டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எல்ஸில் வந்து நம்ஸ் 1 ஆஃப் கேயில் போயிட்டு நம்ஸ் 2 ஆஃப் ரைட் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இது என்ன மீன் பண்ணுறது நான் சொன்னேன்னா, எது கிரேட்டராக இருக்கோ நான் அதை வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரன் பண்ணி பார்த்தா ஒரு இது மட்டும் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகலை, 0. ஓகே, நான் செக் பண்ணி பார்த்ததில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா அந்த வைல் லூப்பில் வந்து வைல் கண்டிஷனில் வந்து அந்த லெஃப்ட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு நான் 0 கொடுக்கக்கூடாது. அதை நான் இஃப் கண்டிஷனில் கொடுக்கணும். எதனால் அப்படின்னா வைலில் ஃபஸ்ட்டு எதனால் ரைட் மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம நம்ஸ் 2ல் இருக்க வேரியபிள் எல்லாமே வந்து நம்ம நம் 1ல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஃபுல்லாக ரன் ஆகணும் அப்படிங்கிறனால நம்ம வைலில் வந்து ரைட் கொடுத்துருக்கோம். நம்ம எதனால் இஃப்பில் வந்து லெஃப்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் சம் டெஸ்ட் கேஸஸில் வந்து இஃப் நம் 1ல் இருக்க வேல்யூஸ் வந்து சீக்கிரமாகவே கம்ப்ளீட் ஆயிரும். நம்ம வந்து நம்
num2 அரேவை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதனால நம்ம அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து லெஃப்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ரெண்டையுமே வந்து சப்மிட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு சப்மிட் பண்ணால் வந்து 0 MSல எனக்கு சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ரீவியஸாக போட்ட அந்த கோடை நான் வந்து சப்மிட் பண்ணி பார்க்குறேன். அதை சப்மிட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு வந்து 4 MSல ரன் ஆயிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் 2 பாயிண்டர் அப்ரோச் தான் வந்து பெஸ்ட் அப்ரோச்சு. ஸோ இது வந்து சில ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கிவன் ப்ராப்ளம் பொறுத்து தான் நம்ம வந்து அப்ரோச் சூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கான டே சேலஞ்ச் ஓவரு. ஸோ நான் அதனால் நான் கேன்வா ஓப்பன் பண்ணி இன்றைக்கான டிக் மார்க் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் தட் ஸ்டே கனெக்டட்.